சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியை திரும்பி பார்க்கும் வகையில் நம்முடைய மாதிரி பள்ளி உருவாகியிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் இருசக்கர வாகனத்தில் விபத்து ஏற்பட்டதில் விபத்தில் உயிரிழந்த மாணவன் +2 பொதுத் தேர்வில் 443 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். திமுக ஆட்சியின் எஞ்சிய ஓராண்டிலாவது பெண்கள் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மது அருந்தும் பழக்கமில்லாத நபர் மீது மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டியதாக பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு ₹1,00,000 இழப்பீடு வழங்க மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள திருச்சிராப்பள்ளி மாவட்ட அரசு மாதிரி பள்ளிக்கான புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார். கரூரில் போலியாக பான் கார்டு, ஆதார் கார்டு தயாரித்த இடங்களில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பயங்கரவாத எதிர்ப்பு சிறப்பு படை காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தலைமையில் நடந்த விசாரணையில் போலியான பான், ஆதார் அட்டைகளை உருவாக்கும் குழுவை சேர்ந்த 6 பேர் சமீபத்தில் இங்கு கைது செய்யப்பட்டனர். கைதானவர்கள் பணிபுரிந்த இடத்தில் சிறப்பு படை போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழ் மாணவர்கள் அதிகம் படிக்கும் ஐஐடி வனவாணி மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப் பள்ளியை கேந்திரிய வித்யாலயா பள்ளியாக மாற்றி மும்மொழியை திணிக்கும் பின்னணியில் ஆளுநர் இருப்பதாக தெரிகிறது. பச்சை தமிழர் காமராசர் ஆதரவோடு தொடங்கப்பட்ட பள்ளியை ஆதிக்கவாதிகளின் கைகளிலிருந்து தமிழ்நாடு அரசு மீட்க வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு பழி தீர்க்கும் நடவடிக்கையாக பாகிஸ்தான் மீது இந்தியா சரமாரியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற இந்த அதிரடி வேட்டையில் 9 இடங்களில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதோடு 70 பேர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் போர் சூழல் காரணமாக பஞ்சாபில் இரவில் முழு மின்தடை ஏற்படப்பட்டுள்ளது. மாமல்லபுரம் பாமக மாநாட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் கண்டிப்புடன் பின்பற்றப்படும் என வடக்கு மண்டல ஐஜியிடம் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று பாமக தரப்புக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு அளித்துள்ளது. எந்த அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் மாநாடு நடத்தப்படும் என பாமக தரப்பில் உறுதி அளித்துள்ளது. மாநாட்டு நிபந்தனைகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. கண்ணீர் வேண்டாம் தம்பி என்று மருத்துவ உதவி கோரிய மாற்றுத்திறனாளி மாணவனுக்கு முதலமைச்சர் பதில் தெரிவித்துள்ளார். +2 பொதுத் தேர்வில் பழனி மாணவி 599 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை புரிந்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரை தனியார் கல்லூரி பேராசிரியை விமர்சித்து கருத்து தெரிவித்ததால் கல்லூரி பேராசிரியை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானதை அடுத்து சென்னை பெரம்பூர் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் சென்னையிலே 2வது மற்றும் 3வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளனர். கிருஷ்ணா தண்ணீர் நாளை தமிழக எல்லை வருகிறது. குமரி அருகே தேர்வு விடுமுறையில் வீட்டிலிருந்த 9ஆம் வகுப்பு மாணவி இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கமான +2 மாணவருடன் சேர்ந்து மாயமானதாக எழுந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சளி பாதிப்பு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் வீட்டு பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் மற்றும் தொழிற்சாலைக்கு உதவும் ரசாயன பொருட்கள் தொடர்பான பயிற்சி வரும் 14/5/2025 முதல் 16/5/2025 தேதி வரை 3 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. மும்மொழி கொள்கையை புகுத்த முயற்சி என்று கி. வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். கேளிக்கை வரி மசோதாவுக்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். சொத்து பிரச்சனையில் மூத்த மகன் வெட்டி கொலை, தந்தை சரண், இளைய மகன் தலைமறைவு. மன்னார்குடி அருகே சொத்து பிரச்சனை காரணமாக மகனை அரிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் செய்த உதவியை நான் மறந்தா எனக்கு சாப்பாடு கூட கிடைக்காது என்று தனுஷ் குறித்து ரோபோ சங்கர் தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு திராவிட மாடல் அரசு உடனிருந்து வழிகாட்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக அமைச்சரவையில் மீண்டும் மாற்றம். துரைமுருகனிடமிருந்து கனிம வளத்துறை பறிக்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் இலாகா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ரகுபதியிடமிருந்து சட்டத்துறை பறிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் காரணமாக வான்மண்டல கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து செல்லும் 5 விமானங்களும் சென்னைக்கு வரும் 5 விமானங்களும் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. எங்கு பார்த்தாலும் கொலை கொலை, நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கிற ஒரே முதல்வர் ஸ்டாலின் தான் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS விமர்சனம் செய்துள்ளார். +2 பொதுத் தேர்வுகளில் வென்ற மாணவர்களுக்கு பாராட்டுகள், தவறியோர் மீண்டும் எழுதி வெல்ல வாழ்த்துக்கள் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவருக்கு முகநூல் பக்கத்தில் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் அதிக லாபம் பெறலாம் என லிங்க் வந்துள்ளது. இதனையடுத்து அவர் அந்த லிங்கை கிளிக் செய்ததில் அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துள்ளது. பின்னர் மேல் சொன்ன நபர் அந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய போது ரூபாய் 17,50,000 மோசடி நடந்துள்ளது. ரூபாய் 2 லட்சம் மட்டும் மீட்கப்பட்டுள்ளது.
ராமநாதபுரத்தில் நேரிட்ட விபத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு ஆம்புலன்ஸில் வந்து தேர்வு எழுதிய +2 மாணவர் சமய ரிதீஷ் நல்ல மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் தொடங்கி நடைபெற்ற +2 பொதுத் தேர்வின் முடிவுகள் இன்று வெளியாகியுள்ள நிலையில் மாநில அளவில் கரூர் மாவட்டம் 30வது இடத்தை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. +2 பொதுத் தேர்வில் தோல்வி அடைந்தவர்களுக்கு வரும் ஜூன் 25ஆம் தேதி துணைத் தேர்வு எழுதலாம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லவிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் தள பக்கத்தில் +2 வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ள தம்பி தங்கைகளுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், பொதுத் தேர்வு தேர்ச்சி மட்டுமே வாழ்வின் எல்லாவற்றையும் முடிவு செய்திடாது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். எனவே மனம் தளராமல் கடின உழைப்பை மீண்டும் முதலீடாக்கி புதிய இலக்கை நோக்கி செல்ல அனைவருமே தயாராகுங்கள், வெற்றி காணுங்கள் என்றும், வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்லும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறைகளில் பற்பல சாதனைகளை புரிந்து தலை சிறந்து விளங்கிட வாழ்த்துகிறேன் என்றும், விரைவில் சந்திப்போம், வெற்றி நிச்சயம் என்று பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் சுவாமி கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் சித்திரை பிரமோற்சவ திருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் சங்கரன் கோவிலில் பச்சை சாத்தி பக்தர்களுக்கு நடராஜர் காட்சி அளித்துள்ளார். +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் முதலிடம் பிடித்து அரியலூர் மாவட்டம் அசத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் +2 பொதுத் தேர்வில் இரு கைகளின்றி 471 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்ற மாற்றுத்திறனாளி மாணவர் கீர்த்திவர்மா தனக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து உதவினால் நன்றாக படித்து தன்னை போன்று இருப்பவர்களுக்கு உதவ முடியும் என்று முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்துள்ளார். கீர்த்திவர்மாவின் கோரிக்கை சமூக வலைதளங்களில் வீடியோவாக வைரலானது. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அந்த வீடியோவை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்து, கண்ணீர் வேண்டாம் தம்பி, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களிடம் உங்களுக்காக மருத்துவ சிகிச்சைகளுக்கான ஏற்பாடுகளை கவனிக்க சொல்லியிருக்கிறேன் என்று மாணவர் கீர்த்திவர்மாக்கு உறுதியளித்துள்ளார். ரோஹித் சர்மாவிடம் கற்றுக்கொண்டதை எப்போதும் நினைவில் வைத்திருப்பேன் என்று சுப்மன் கில் தெரிவித்துள்ளார். போர் பதற்றம் காரணமாக பஞ்சாப் மும்பை போட்டி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணிக்கு 2022இல் 3 ஃபார்மட் அணிக்கும் கேப்டனாக பொறுப்பேற்று ரோஹித் சர்மா 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை வென்ற கையோடு சர்வதேச T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றார். அடுத்த இலக்கு இதுதான் என்று டெஸ்ட் ஓய்வுக்கு பின் எதிர்காலம் குறித்து ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். இந்தியா ட்ரோன் தாக்குதல் எதிரொலி காரணமாக BSL தொடர் குறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அவசர ஆலோசனை. பெண்கள் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 55 உயர்ந்து 1 கிராம் 9130 ரூபாய்க்கும், சவரனுக்கு ரூபாய் 440 உயர்ந்து ஒரு சவரன் 73,040 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.